Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம DRDOல ரிலீஸ் ஆயிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அஃபிஷியல் பேஜ் ஆஃப் DRDOல பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் நியூ கீழே இங்கே நமக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த பேஜில் நம்ம ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா April 8. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி இதில் இருக்க டீட்டெயில்ஸை செக் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் எந்த இயர்க்காகனா 2024 to 2025. ஸோ இது வந்து ஒரு 1 year ட்ரைனிங்கான ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டுக்கான அப்ரெண்டிஸ் டீட்டெயில்ஸ் அலாங் வித் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டைபண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஇ பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் டெக்னாலஜிக்கு 7 வேகன்சிஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 7 வேகன்சிஸ் இருக்குது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் 2 வேகன்சிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பிஎஸ்சி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு 3 வேகன்சிஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 3 வேகன்சிஸ். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் 4 வேகன்சி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் 2 வேகன்சி அப்படின்னு டோட்டலாக நமக்கு 30 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் ஸ்டைபண்ட் அமௌண்ட் வந்து 12,000 ஃபார் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நமக்கு 4 வேகன்சிஸ் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 2 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 2 வேகன்சிஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 2 வேகன்சிஸ். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வெப் டிசைனிங்கில் 1 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 11 வேகன்சிஸ் ஃபார் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அதாவது டிப்ளமோக்கு இருக்குது. அண்ட் ஸ்டைபண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 rupees. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ ஸ்லாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டைப் பண்ணி, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு இந்த பிடிஎஃபோட லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம டைப் பண்ணி நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்கேன் பண்ணி இங்கே கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பணும். அண்ட் அது போக கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மில் நம்ம என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். ஸோ நம்ம காலேஜில் நமக்கு சிஜிபிஏவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ சிஜிபிஏலேருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸையும் நமக்கு பின்னாடி இருக்கும். அதையும் நம்ம என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா April 30. எல்லாமே வந்து நம்ம இமெயிலில் தான் வந்து சென்ட் பண்ணணும். ஹார்ட் காப்பி நம்ம எதுவுமே சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸை மட்டும்தான் வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த மேத்ஸ் போர்ட்டலில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும் போது நமக்கு ஒரு 12 digit நம்பர் இங்கே இருக்கும். அது வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்பரில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் அதாவது 2022 to 2023 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ப்ரோக்ராம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்கேஸ் நம்ம வேறு ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தாலோ இல்லை ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மோர் தேன் 1 year இருந்தாலோ அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நேம் ஆஃப் த கேண்டிடேட்டை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்ரெண்டிஸ் கேட்டகரி, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மேத்ஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு 12 digit நம்பர் கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் அடுத்து மற்ற பர்டிகுலர்ஸான ஃபாதர்ஸ் நேம், நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், கேட்டகரி, இமெயில், மொபைல், பர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும்.
நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ என்ன எக்ஸாமினேஷன் ஹையஸ்ட்டோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். போர்டு ஆர் யூனிவர்சிட்டி, என்ன சப்ஜெக்ட், எந்த இயர் ஆஃப் பாஸ், சிஜிபிஏ இல்லை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் சிஜிபிஏவாக இருந்தால் அது பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் நம்மளுடைய யூனிவர்சிட்டி அடாப்ட் பண்ணியிருக்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஸோ ஒன் சிக்னேச்சர்லேருந்து எல்லாமே இது முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம என்க்ளோஸ் பண்ணுறோமோ அதையும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.